எங்க தொகுதியில நடந்தது எல்லாமே குறைகள் மட்டும்தான், நிறைகள்னு எதுவுமே இல்லை. என்ன இப்போ அவசரமா ஒவ்வொரு ஊரையும் குழி தோண்டி போட்டுருக்காங்க, ரோடு போடுறாங்க. நாளை மறுநாள் தேர்தலை வச்சுட்டு இன்னும் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் நம்ம மக்களை எப்படியும் ஏமாத்திரலாம், பணத்தை கொடுத்து ஏமாத்திரலாம் பெரிய மிகப்பெரிய நம்பிக்கையில திராவிட கட்சிகள் இருக்காங்க. அதை அனைத்தையும் நம் மக்கள் மாற்றி இந்த முறை தமிழ் தேசியத்தை வெல்ல வைப்பாங்க. என்ன நடக்குது, நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம தான் இன்னும் மக்கள் இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டா என் பிள்ளை ரெட்டலைக்கு போட சொன்னாங்கிறாங்க, என் பிள்ளை உதயசூரியன் போடுறான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு போட்டா நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த பிள்ளை சொல்லலை. அந்த அளவுக்கு தான் இன்னும் நம்ம மக்கள் இருக்காங்க. உறுதியாக மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பகுதியிலையும் போய் ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக சந்திச்சு எங்கள் வேட்பாளரோட போய் ஒரு வீடு போய் துண்டறிக்கை கொடுத்து நம்ம வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக 2026 மாற்றம் இருக்கும். அடுத்து கிரிஜா தாமிரபரணினாக்கா சட்டசபையில் போய் ஒழிக்க தான் போகிறாங்க. உறுதியாக இந்த மாற்றம் நடக்கும். இது பணநாயகமா ஜனநாயகமாங்கிற போட்டி நீங்கள் சொல்கிறீங்க. இதில் நாங்கள் இனத்துக்காக நாங்கள் நிற்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் பணம் வெல்லுமா இனம் வெல்லுமாங்கிறதா இதில் போட்டி. உறுதியாக நாம் தமிழர் கட்சியை எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஓட்டு எங்களுக்கு தான் விழும். அது போக நாங்கள் பேசக்கூடிய மண் மக்கள், அது போக உயிரினங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இது மண்ணை மட்டும் பேசக்கூடிய அரசியல் கிடையாது, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அதனால் நாம் தமிழரை விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க உறுதியாக எங்களை போடுவாங்க. இந்த முறை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் அக்கா கிரிஜா தாமரைபாண்டியன் தான் உறுதியாக வெல்வாங்க. நாம் தமிழர் அப்படிங்கிறது 2019 யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் எங்களை தேடி வரீங்க அப்படின்னா மக்கள் உறுதியாக எங்களை தேடி வருவாங்க. அதுதான் இது நிறைய எதிர்பார்ப்போடு இருக்குது. 2021 எலெக்ஷனை விட 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8.3% வாக்கு வாங்கணும். இந்த முறை உறுதியாக நாங்கள் வெல்வோம். பெருங்கனவோடு இருக்கிறோம். அன்னை ஆட்சிக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். சரி, மக்கள்லாம் விழிப்புணர்வா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில மக்கள் அனைவரும் நல்ல விழிப்புணர்வா இருக்காங்க. நிறைய ஏரியா பேரூராட்சிகள்ல நம்ம பழைய சபாநாயகர்லாம் போகும் பொழுது உள்ள விடாம எங்களை வெளியே அனுங்க, ஆனால் எங்களை வரவேற்று எங்களுக்கு தேவையான நிதியிலையும் தந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உறுதியாக நாங்கள் அதை வெல்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. கண்டிப்பா நீங்க உங்களோட உறுதியாக நாங்கள் வெல்வோம். உறுதியாக வெல்வோம். 4 முனை போட்டி இருந்தாலும் நீங்க 4 முனை போட்டிலாம் கிடையாது. திராவிடமா தமிழ் தேசியமாக 2 முனை தான். 4 முனைன்னு யார் சொன்னாலும் அவங்க சொல்றவங்க சொல்லி போட்டு எங்களுக்கு 2 தான், திராவிடமா தமிழ் தேசியமா. இது மட்டும் தான் எங்களுக்கு போட்டி. கண்டிப்பா நாங்க தமிழ் தேசியம் வெல்லும். அதுக்கான ஆட்சி வரும். 2026 எங்க அண்ணன் சீமான் அரியணை ஏறுவார்.